மைதா சப்பாத்தியை இந்த மாதிரி பிச்சு போட்டு நம்ம பரோட்டா எப்படி சாப்பிடுவோமோ அதே மாதிரியே இந்த சால்னாவோட வெங்காய பச்சடியும் வச்சு சேர்த்து சாப்பிடும்போது காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வெல்கம் டு ராஜியின் நலபாகம். இன்றைக்கி பிளெயின் சால்னா தாங்க செய்ய போகிறோம். சால்னானாலே பரோட்டா தான் ஞாபகம் வரும். இந்த சால்னா எல்லா டிஃபன் ஐட்டத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ரைஸ்க்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சால்னா ரெடி பண்ண 4 வெங்காயம், 4 தக்காளி, 2 பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன், கொத்தமல்லி, புதினா. இப்போ வெங்காயம் பொடியாக கட் பண்ணிக்கலாம். தக்காளி அரைக்கிறதுக்காக நான் பெருசாக கட் பண்ணியிருக்கேன். பச்சை மிளகாய் கீரிக்கலாம். புதினா, கொத்தமல்லி. இப்போது தேங்காய் காமுடி தேங்காய், ஒரு 2 ஸ்பூன் வேர்க்கடலை, ஒரு 6 முந்திரி இல்லைன்னா உடைச்சக்கடலை சேர்த்துக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துட்டு அதோட சீரகம் ஒரு ஸ்பூன், சோம்பு ஒரு ஸ்பூன் எல்லாத்தையும் தண்ணி சேர்த்து கொஞ்சம் நல்லா மையாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ தக்காளியும் நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ கடாயில் கொஞ்சம் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். ஒரு 5லேருந்து 6 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு சோம்பு ஒரு 1 ஸ்பூன், சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் நல்லா பொரிஞ்சதும் வெங்காயத்தை தான் கொஞ்சம் நல்லா வதக்க விடுங்க. கொஞ்சம் நல்லா செவந்து வரட்டும் வெங்காயம். இது கொஞ்சம் சால்னாக்கு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். இந்த மாதிரி நல்ல நிறம் மாறி வதங்கினதுக்கு பிறகு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்துட்டு ஒன்றா நல்லா வதக்கி விடுங்க. இப்போது எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ புதினா, கொத்தமல்லி இந்த ஸ்டேஜில் சேர்க்கும்போது நல்ல கொஞ்சம் ஃப்ளேவர் கொடுக்குங்க. அதுக்காக தான் வெங்காயத்தோடு சேர்க்குறோம். அதையும் ஒன்று சேர்த்து வதக்கி விடுங்க. இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் சீரகப்பொடி, 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வதக்கி விடுங்க. இப்போ அரைச்சி வச்ச தக்காளியும் சேர்த்துக்கலாம். அதையும் ஒன்றா சேர்த்து வதக்கி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொஞ்சம் வதக்கி விடுங்க. தக்காளி நம்ம கட் பண்ணியும் சேர்த்தும் வதக்கலாம். இந்த மாதிரி சேர்க்கும்போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ தேங்காய், வேர்க்கடலை, முந்திரி, சோம்பு, சீரகம்லாம் சேர்த்து அரைச்சி வச்ச மசாலாவையும் ஒன்றா சேர்த்துக்கலாங்க. அதையும் ஒன்றா சேர்த்து ஒரு நிமிஷம் வதக்கி விடுங்க. இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஜாரில் அரைச்சி வச்சுருக்கிறதெல்லாம் தண்ணி கலந்து கூட இந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு 2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருங்க. அதையும் ஒன்று சேர்த்து கலந்து விடுங்க. இப்போது உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஒரு ஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். அதையும் கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே மீடியமில் வச்சுருங்க. நீங்கள் குக்கரில் இந்த மாதிரி வைக்கிறதுனாலும் ஒரு விசில் மட்டும் விட்டால் போதும். இந்த மாதிரி நல்லா கொதி வந்ததும் ஸ்டவ்வை சிம் பண்ணிவிடுங்க. இப்போ 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக கரம் மசாலா ஒரு வாசனைக்காக அதுவும் சேர்த்ததுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாங்க. இப்போ ஸ்டவ்வை ஒரு 10 நிமிஷம் இப்படி இறக்கிட்டிங்கன்னா அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வந்துடும். இப்போ சால்னா ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் கெட்டியாக இல்லாமல் நம்ம தட்டில் ஊற்றினோம்னா ஓடக்கூடாதுங்க. அந்த பதத்துக்கு தான் சால்னா இருக்கணும். இப்போ கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாங்க. சால்னா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.